திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 96ஆம் ரகசியம். உயிர்காத்தாட்செய்தேனோ திருவடியைப் போலே. திருவடி என்பது வாயுகுமாரனான ஆஞ்சநேய சுவாமியை, அனுமனை, துர்புத்தியான லங்கேஸ்வரன் சீதா பிராட்டியை வஞ்சனையாக அபகரித்து சென்று லங்கையில் சிறை வைத்திருந்த போது பல மாதங்கள் ராமனை பற்றி ஒரு செய்தியும் தெரியாமல் போகவே பிராட்டி மிகவும் துக்கம் கொண்டாள். அரக்கியர் கொடுமையும் தாழவில்லை. தனது கேசங்களால் கழுத்தில் உரி போட்டு உயிர்விட நிச்சயித்த போது அவளை தேடி ராமதூதனாக சென்ற திருவடி மரக்கிளையில் மறைந்திருந்து பார்த்து ராமநாமத்தையும் ஸ்ரீராம சரித்திரத்தையும் இனிய குரலில் பாடி அவளுக்கு தரிப்பு ஏற்படும்படி செய்து பின்னர் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களின் நிலையை விரிவாக எடுத்து கூறி அவர்கள் உம்மை விரைவிலேயே மீட்டுச் செல்வார்கள், வருந்த வேண்டாம் என்று நற்செய்தி கூறி ராமநாமம் சிதுக்கப்பட்ட முத்திரை மோதிரத்தையும் தந்து மகிழ்வித்து உயிர் வாழ்வதில் ஊக்கத்தை உண்டாக்கினார். இதே போல கருந்தடங்கண்ணியான அன்னை சீதையை பிரிந்து ஒரு நொடியும் வாழகில்லேன் என்ற மன சோர்வுற்றிருந்த ஸ்ரீ ராமபிரானிடம் அன்னை சீதை சிறைப்பட்டிருந்த விவரங்களையும் அவள் ராமனுக்கு தெரிவிக்க கூறியவைகளையும் விவரமாக கூறி அவள் கொடுத்த சூடாமணியையும் தந்து சந்தோஷப்படுத்தி ஸ்ரீ ராமபிரானுக்கு உயிரூட்டினான் ஹனுமான். ஆசோகம் கோசலேந்திரஸ்ய என்று தன்னை ஸ்ரீ ராமதாசனாக லங்கையில் அறிமுகப்படுத்தி கொண்டு தான் ஸ்ரீராமனுக்கு ஆட்பட்டமையை பெருமையாக கூறிக்கொண்டான். இப்படி பெருமாளையும் பிராட்டியையும் மானிட அவதாரத்தில் உயிர் காத்து அவர்களுக்கு ஆட்சியும் பாக்கியம் யாருக்கு தான் கிட்டும்? திருவடியின் ஒப்பற்ற பெருமையை விளக்குவது இந்த வார்த்தை. 96ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.